வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் இந்த ப்ளவுஸு டிசைன் மாதிரி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணலாமா. அதுக்கு நான் முதல்ல பாடி ஃபேப்ரிக் அப்படியே லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டுமே எடுத்துருக்கிறேன். முதல்ல உங்களுக்கு மெஜர்மெண்ட்டு நான் சொல்லி கொடுத்துடுவேன். இது எல்லாமே ரெடி மெஜர்மெண்ட்டு. ஓகே, செஸ்ட்டு வந்து 44 இன்ச்சு. ஓகே, ப்ளவுஸு லென்த் வந்துச்சு நம்மளுக்கு 14.5. நெக் விடுத்து டாப் சைடு 2.5, ஷோல்டர் வந்து 3.5, ஆர்மல் டவுனு 6 ఇంచు, ஆர்மல் விடுத்து 6 ఇంచు, நெக் டவுன் வந்து நம்மளுக்கு 9.5 ఇంచు, அப்படியே நெக் விடுத்து வந்து பாட்டமில் 3/4. ஓகே, 3/4 ఇంచు வருது. அது ஸ்கொயராக மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பேட்டர்ன் ஆனால் ப்ளவுஸ் டிசைன் எந்த மாதிரி வேணுமுன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அந்த ஐடியா பற்றி நாங்கள் நீட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணிடலாமோ. ஓகே, ப்ளவுஸ் டிசைனு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு தனித்தனியாக இருக்கும். ஓகே, அது எல்லாமே விட்டுட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மார்க் ಅನ್ನೋದು ட்ராயிங் பண்ணிவிடுவேன். அதுக்கு முதல்ல நான் பேப்பர் கேன்வஸும் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் பேப்பர் கேன்வஸை எடுத்துகிட்டு அது கீழே வச்சுட்டு இருக்கேன். ஓகே, இந்த நெக்கு ஷேப்பு பாட்டம் சைடு எந்த மாதிரி இருக்குதோ சேம் அது கட் பண்ணிவிடுவேன். ஓகே, முதல்ல அப்புறமா டாப் சைடு இந்த அந்த நெக்கு பேட்டர்ன் மார்க் பண்ணிக்கலாம் இல்லையா, சேம் அந்த அளவுக்கே நான் இது ரெடி கட் பண்ணிவிடுவேன். ஓகே, இதே ரெடி மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு வருதோ. லைனிங் எடுத்து சைடு போட்டுட்டு அப்புறமா பேப்பர் கேன்வஸ் கட் பண்ணேன் இல்லையா, அது பாதி தான் கட் பண்ணேன். இப்போது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு பாடி ஃபேப்ரிக்கும் அப்படியே லைனிங்குமே ரெண்டு சேர்த்து இந்த நெக் லைன் எப்படி இருக்குதோ அதை நீட்டாக பார்த்துட்டு ஒரு ஸ்டிச் అనేది பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இது ப்ளவுஸு ஷேக் ஆகுதுன்னா ஒரு நீட்டில் போடுங்க, இல்லைன்னா ஒன்று பின்னு போட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும்போது லைனிங்கும் அப்படியே பாடியும் ரெண்டுமே ஒரே அளவுக்கு இருக்கணும். அதனால தான் ஒரு வாட்டி உங்களுக்கு பிடிச்சாருன்னா நீட்டில் போட்டுட்டு பண்ணுங்க, இன்னும் நீட்டாக வருது. ஓகே, இதெல்லாமே நெக் ஒரு சைடு ஸ்டிச் ஆச்சுல, அதே சேமாக அந்த மாதிரி தான் இந்த சைடுவே ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதனா என் சேனலுக்கு புதுசாக வந்து பார்த்துக்கினீங்களா, என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ யாருக்கானா தெரிஞ்ச ஆள் யாருன்னா டைலரிங் கற்றுக்கணுங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. நான் இந்த மாதிரி டைலரிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோடு பண்ணது பண்ணியிருக்கிறேன். ஓகே, நாங்களும் முதல்ல பேப்பர் கேன்வஸ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த கான்ட்ராஸ்ட்னா சாரீ ஃபேப்ரிக்கு அதான் அது விட்டானா வேறு எதனா இருந்தானா கான்ட்ராஸ்ட்டுக்கு அதுக்கு அந்த ஃபேப்ரிக் இந்த பேப்பர் கேன்வஸ் வச்சுட்டு அட்டாச்சிங் అనేది பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இந்த பேப்பர் கேன்வஸு ஐரனில் வேணுமென்னா ஒட்டலாமோ. ஓகே, இப்போது வந்து நம்மளோட லைனிங்கில் எடுத்தோம் இல்லையா பீஸு, அதில் ஒரு 1/2 இன்ச்சு ஓகே கட் பண்ணிவிட்டு நீட்டாக அதே மாதிரி ஒரு பாடி ஃபேப்ரிக்கும் கட் பண்ணிக்கோங்க. அது ரெண்டு சேர்த்து கீழே ஓகே கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜினில் அது அட்டாச்சிங் అనేది பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த அட்டாச்சிங்கு நம்மளுக்கு ஏன்னா அந்த கச்சானது உள்ளே போகணும் இல்லையா, அதனால தான் இந்த அட்டாச்சிங் అనేది பண்ணிவிட்டு அது திருப்பி அதுக்கு இன்னொரு தையல் போடணுங்க. ஏன்னா அந்த பாடி ஃபேப்ரிக்கும் மேலே தெரியக்கூடாது, அப்படியே லைனிங் ஃபேப்ரிக்கும் மேலேக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ரெண்டுமே ஒரே லெவலில் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுடுங்க, எட்ஜில் போடணுங்க. ஓகே, இது ஃபினிஷ் ஆகினதுக்கு அப்புறமா பாருங்கள். இப்போது நம்மளும் அதுக்கு முன்னாடி சாரீ ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணோம் இல்லையா, இந்த பீஸுக்கு நாங்களும் ஃபஸ்ட்டு 1/4 ஒரு மார்க் பண்ணலாமோ, அப்புறமா 2/4 ஒன்று மார்க்கு. இதுக்கு மேலே பைப்பிங் வரும் இல்லையா, அதனால் 1/4 இன்ச்சு போயிடுதோ. நம்மளுக்கு ரெடி வந்து 1 இன்ச்சு டாப் சைடு பீஸு, 1 இன்ச்சு கீழே பீஸு ரெண்டு அப்படி இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் மார்க்கு 1/4, செகண்ட் மார்க்கு 2/4 மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த பீஸ் வச்சுட்டு நாங்கள் இப்போ என்ன 1/4 மார்க் பண்ணோம் இல்லையா, அது ஒரே லெவலாக வரும் மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா எதனா எக்ஸ்ட்ரா இருந்தானா அதை நீட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு அட்டாச்சிங் ಅನ್ನೋದು பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஒரே அளவு இருக்கணும். எவ்வளோ இன்ச்சு சொல்லுங்கள், 1/4 இருக்கணும் இந்த பீஸு. இதுக்கு கீழே 1 இன்ச்சு, அது அப்புறமா பாடி பீஸ் அட்டாச் பண்ணும்போது தேவைப்படுது. 2 மார்க்குமே ஒரே வாட்டி நான் பண்ணிட்டேன். ஓகே, இது டாப் சைடு அட்டாச் ஆச்சு இல்லையா. இப்போது நம்மளுக்கு தேவைப்படுது அந்த ட்ரையாங்கிள் ஷேப்போ பீஸு. ஓகே, இதுக்கு வந்துச்சு நான் 2.5 ஆனால் விடத்தில் 2.5, லென்த்தில் 2.5. இது கிராஸாக
ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு வாட்டி கிராஸாக ஃபோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வந்துடுது. இது டோட்டலாக 25 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவில் நான் இங்கே ஒரு 5 6 காமிக்கிறேன். ஓகே, நீங்களும் ஒரு 25 ரெடி பண்ணிக்கோங்க. இது இப்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கரெக்டாக டைமண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு ஆஃப் அன் இன்ச் வர மாதிரி இது இந்த மாதிரி அட்டாச்சிங் అనేది பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்டாச்சிங் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்குது இல்லையா எக்ஸ்ட்ரா கிளாத்தோ அது எல்லாமே நீட்டாகவே கட் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முதல்ல பேட்ச் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பேட்ச்சு மேலே எடுத்துகிட்டு ஓகே, அந்த பேட்ச் மேலே எடுத்துகிட்டு இது எல்லாமே அதுக்குள்ளே தள்ளிட்டு ஒரு கிணறி எட்ஜ் ஸ்டிச் అనేది பண்ணிடலாமா. இந்த ஸ்டிச்சை பண்ணும்போது பார்த்துக்கோங்க, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு பீஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த பாயிண்ட் అనేది நீட்டாக மேட்ச் ஆகணும். அப்போ அது டிசைன் வந்து நீட்டாக தெரியுது. நம்மளுக்கு அதிகமாக உள்ளே தள்ளிட்டோம்னா அதை காமிக்கிறது இல்லை. அப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் ஒரு போட்ட மாதிரி தெரியுது. ஆனால் அந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக அந்த பாயிண்ட் எப்படி வருதோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதோ. ஓகே, அது சைடில் வச்சுட்டு இப்போ பாடி பீஸ்க்கு பைப்பிங் అనేది ரெடி பண்ணிவிடுவேன். பாடி பீஸ்க்கு இந்த பேட்ச் பீஸுக்குமே இதுக்காக நான் 1 இன்ச் விடத்தில் பீஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கு நடுவில் பைப்பிங் த்ரெட் போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பைப்பிங் అనేది ஒரே வாட்டி ரெடி பண்ணிக்குவேன். ஓகே, பைப்பிங் ரெடி ஆச்சு இல்லையா. இந்த டாப் சைடு வந்துச்சு என்னென்னா நம்மளுக்கு பைப்பிங் అనేది அட்டாச் பண்ணிவிடுவேன். இப்போ கீழே மார்ஜின் பார்த்துக்கோங்க, அந்த ப்ளூ கலர் பீஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக 1 இன்ச்சு தேவைப்படுது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க, பைப்பிங்கை அட்டாச் பண்ணிங்க. ஓகே, 1 இன்ச்சு மார்ஜினில் அட்டாச் பண்ணிவிடுவேன். இப்போது லைனிங் போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு என்ன பைப்பிங் அட்டாச் பண்ணாமோ அந்த தைலுக்கு மேலேவே இந்த ஸ்டிச்சிங்கும் பண்ணிவிடுங்க. ஓகே, அந்த தைல மேலேவே இந்த தைலு போட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக அது வந்துடுது. இந்த எக்ஸ்ட்ரா லைனிங் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இங்கே நேட்ச் అనేది போடுங்க. ஏன்னா இது டர்ன் பண்ணோம் இல்லையா, அதனால் நீட்டாக டர்ன் ஆகணும். அதனால் இந்த நேட்ச் అనేది நீட்டாக பண்ணிவிடுங்க. ஓகே, பண்ணதுக்கப்புறமா இந்த பைப்பிங் பக்கத்துலவே ஒரு தையல் போடுங்க. ஆனால் அந்த தையல் வந்து இது டவுன் ஸ்டிச் எல்லாமே பண்ணக்கூடாது. ஓகே, ஒரே அளவாக நீட்டாக வரணும். ஆனால் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நீட்டாக அது எல்லாமே ஸ்டிச் ஆகணும். ஓகே, எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ பாடி பீஸ் எடுத்துகிட்டு இந்த டாப் சைடு இருந்தால் கரெக்டாக நம்மளும் மார்ஜின் இருக்குது இல்லையா, ஒரு மார்ஜினும் 1/4 இன்ச்சு மார்ஜினும் அந்த 1/4 இன்ச்சு மார்ஜினுமே நீட்டாக பைப்பிங்கு அட்டாச்சிங் అనేది பண்ணிடலாமா. இந்த கிராஸில் எல்லாமே நீட்டாக பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்துச்சுன்னா பைப்பிங் இந்த மாதிரியே ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கார்னரில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் అనేది நீட்டாக வருது. அப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கார்னரில் வந்துச்சுன்னா பைப்பிங் எவ்வளோ நீட்டாக தெரியுதோ நம்மளுக்கு அந்த டிசைன் అనేది அவ்வளோ அழகாக தெரியுது. அதனால தான் இந்த மாதிரி ஜாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மொத்தமாக நெக்கு சைடு மட்டும் அட்டாச்சும் பண்ணுங்க. பாட்டம் சைடு எதுவுமே அப்புறமா நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஓகே, இதுக்கு லைனிங் போட்டுட்டு நெக்கு சைடு டாப் சைடு மட்டும்தான். ஓகே, பாட்டம் சைடுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி பேட்ச் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. டாப் சைடு மட்டும்தான் வச்சுட்டு இந்த பீஸ் అనేది அட்டாச்சிங் అనేది பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த அட்டாச்சிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே போயிடுது மார்ஜின் எல்லாமே. 2 சைடுமே பண்ணிக்கோங்க நீங்களும். ஓகே, இதுக்கு நேட்ச் போடுங்க இந்த சைடுவே. அப்புறமா கீழே பைப்பிங் అనేది அட்டாச் ஆகிருக்குது இல்லையா, இந்த பைப்பிங்க்கு ஒரு நேட்சிங் வந்து பண்ணுங்க. ஏன்னா அந்த ரவுண்ட் ஷேப் எல்லாமே நீட்டாக டர்ன் ஆகணும் இல்லையா, அதனால தான். ஓகே, அதை டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி பைப்பிங் பக்கத்துலவே ஓகே உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுள் இருக்குதோ ரைட் சைடுன்னா ரைட் சைடு போடுங்க, லெஃப்ட் சைடு வந்தானா லெஃப்ட் சைடு போடுங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிவிட்டு இந்த கார்னரில் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணுங்கன்னா அவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணுங்க. இந்த கார்னரில் நேட்ச் வந்துட்டு அதிகமாகவும் போடக்கூடாது, அப்படியே கம்மியும் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி மீடியமாக அந்த நேட்ச் అనేది பண்ணும். இது பைப்பிங் மேலே ஒரு பைப்பிங் கீழே வச்சுட்டு உங்களுக்கு அந்த பாடியில் நேட்ச் இருக்கும் இல்லையா, அதை நீட்டாக வச்சுட்டு அப்படியே தையல் போட்டுடுங்க. ஓகே, இந்த எட்ஜ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் అనేది நீட்டாக வந்துடுது. ஓகே, இந்த மாதிரி நெக் எல்லாமே ஃபினிஷ் ஆச்சு இல்லையா. இப்போது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் இல்லையா பாட்டமில் பேட்ச், அதுக்கு இது கீழே வச்சுட்டு
இந்த சாரீ ஃபேப்ரிக் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஒரு இன்ச்சு தெரியணும் இங்கே. ஓகே, அந்த டிசைன் நீட்டாக வரணுமுன்னா அது கரெக்டாக ஒரு இன்ச்சு தெரியணுமோ. அது மாதிரி ஒரு உங்களுக்கு ஓகே பின்னு போட்டுட்டு பண்ணலாமன்னா பின்னு போடுங்க, இல்லை டைரெக்டாக எப்படி பண்ணிடலாமன்னா டைரெக்டாக பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாகதோ பார்த்துட்டு அவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணுங்க. ஓகே, இந்த மொத்தமாக ரவுண்டாப்பு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இன்சைடு இருக்குது இல்லையா மார்ஜின், இந்த பேட்ச் இது அப்புறமா சைடு பீஸ் மார்ஜின் எல்லாமே அதை நீட்டாக கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபோல்டிங் பண்ணாமன்னா ஃபோல்டிங் பண்ணுங்க, இல்லை ஓவர்லாக் பண்ணிவிட்டு விட்டுடலாமன்னா விட்டுடுங்க. நான் எப்போவுமே இந்த டைரெக்டாக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் என்னது பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு சைடு ஓகே லைனிங்கு எவ்வளோ ஃபுல்லாக ரவுண்டாக இருக்குதோ அந்த சைட்லாமே மொத்தமாக ஒரு ரவுண்டு ஸ்டிச் பண்ணிவிடுவேன். பாடி அண்டு லைனிங் ரெண்டுமே சேர்த்து ஸ்டிச் అనేది பண்ணிவிடுவேன். இந்த ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் அண்டு பாடி ஒரு ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், பார்த்துக்கோங்க. அது ஓகே, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் இருக்குது இல்லையா கட் பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த பாட்டம் சைடு வந்து நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக வரணும் இல்லையா, அதனால் ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு மார்க் பண்ணுங்க, இல்லைன்னா மெஜர்மெண்ட் டேப்பில் நான் பண்ணிவிடுவேன். ஓகே, நீங்களும் ஸ்கேல் எடுத்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு முதல்ல ரெடி பண்ணோம் இல்லையா பைப்பிங் பீஸு அதுவும் அட்டாச்சிங் என்னது பண்ணிவிடுங்க. ஓகே, பாட்டம் எவ்வளோ லென்த் இருக்குதோ மொத்தமாக அதே ரெடி பண்ணிவிடுங்க. ஓகே, பாட்டம் சைடு எல்லாமே பைப்பிங் என்னது அட்டாச் ஆகிடுச்சு. அப்புறமா நாங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்து ஓகே இந்த 2 இன்ச்சு ஹைட்டு விடுத்து வந்து நமக்கு ப்ளவுஸ் எவ்வளோ விடுத்து இருக்குதோ அவ்வளோ எடுத்துகிட்டு இந்த பைப்பிங் அட்டாச்சும் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த ஸ்டிச்சும் வரணுமோ பார்த்துக்கோங்க. நீட்டாக அது பண்ணிட்டுக்கு அப்புறமா லைனிங்கு டர்ன் ஆஃப். ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணோம் இல்லையா இது வந்துச்சு மட்டும்தான் ஃபோல்டு பண்ணணுமோ. நம்மளுக்கு பாடி ஃபேப்ரிக் எதுவுமே இருக்கிறது இல்லை அங்கே நீங்கள் ஃபோல்டு பண்ணணுமுன்னா. இப்போது பைப்பிங் பக்கத்துலவே ஒரு ஸ்டிச்சு ஓகே நீங்கள் ஸ்டிச்சும் பண்ண பார்த்துக்கோங்க. பைப்பிங்கு ஒரே அளவுக்கு இருக்கணும். ஓகே, அது வந்துச்சு 1/8 இருக்கணும். பைப்பிங் த்ரெட் போட்டோம்னா ஒரே அளவுக்கு இருக்கணும். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷிங் ஆனது வருது. ஓகே, அப்போ பேக்கு சென்டருக்கு இந்த பீஸ் வச்சுட்டு டாட் பண்ணிவிடுவேன். ஓகே, இது டாட் வந்துச்சு உங்கள் 1/2 இன்ச்சு விடுத்து 3.5 இன்ச்சு லென்த் வருது. இப்போ இதுக்கு எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்குதோ இந்த ப்ளவுஸு டிசைன் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது இந்த டிசைனுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தமிழ் பேசுகிறதுக்கு அவ்வளோ நீட்டாக வரதில்லை. லைட்டாக என்னென்னா மிஸ்டேக் இருந்தேன்னா என்னை டோட்டலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.